வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் கணக்கில் உரிமை தொகை 5000 வரவு. அடுத்த திமுக ஆட்சியில் 2000 ஆக உயர்த்தி வழங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒரே நாளில் 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்த பாடுபட போவதாக பேச்சு. உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை குறித்து எடப்பாடி பழனிசாமி விஜய் கருத்து. கடைசி நாளான இன்றும் மக்களவையில் கூச்சம் குழப்பம். எதிர்க்கட்சியின் கடும் அமளி காரணமாக ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் ஆகரம் உரிமை தொகையை திராவிட மாடல் 2.0 2000 ஆக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்கூட்டியே கணக்கில் வரவு வைத்திருப்பதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 பெண்களின் வங்கிக் கணக்கில் இன்று காலை வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் 2.0 மகளிர் உரிமை தொகை 2000 ஆக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாடு மகளிருக்கு திமுக தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும், யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என பதிவிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகை தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் தங்கம் தென்னரசு, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ஆக உயர்த்தி அளிக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். உங்க குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள். இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்க. தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்த தொடர்ந்து பாடுபட போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9801 வெற்றியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் எளிமைப்படுத்தப்பட்ட 50 சேவைகளையும் தேர்வு களம் என்னும் கைபேசி செயலியையும் அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் அத்தியாவசிய பணியாளர்களுக்கு அக்கல்லூரியின் வளாகத்திலேயே 3,38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 8 குடியிருப்புகள் கொண்ட கட்டடத்தையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்தும் வகையில் பொறுப்புணர்வு கூடியுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டையும் அவர்களது பதவிக்கேற்ப அடையாளப்படுத்தியதுதான் திராவிட மாடல் சாதனை என்றும் அவர் கூறினார். 1,31 லட்சம் சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு. பதவி ஏற்ற போது சொன்னேன்,
வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என நினைக்காமல் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொன்னேன். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் இந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு அந்த பொறுப்புணர்வு எனக்கு கூடியிருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எனக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்க போறீங்க. நம்முடைய நிர்வாகம் மகளிர் உரிமை தொகை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையாக 5000 வரவு வைத்துள்ளதாக இன்று காலை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் தோல்வி பயம் முதலமைச்சரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகை 2000 என திடீரென அறிவித்தது எப்படி என்றும், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வின் கடைசி நாளான இன்றும் எதிர்க்கட்சியின் கடும் அமளி காரணமாக பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வின் கடைசி நாளான இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி காரணமாக மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அவை தொடர்ந்து முடங்கி வருகிறது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் நேற்று முன்தினம் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை இரு அவைகளும் கூடியது. நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வின் கடைசி நாளான இன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவைகள் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதையடுத்து அவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கைகள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களும் கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகளும் தாங்கள் சார்ந்த மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 25ஆம் தேதி மதுரவாயலிலும், துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி கிருஷ்ணகிரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மார்ச் 9ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைகள் எதிர்க்கட்சிகள் மீது பாகுபாடு காட்டுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன. இதற்காக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் ஒன்றை காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி கட்சியினர் மக்களவை செயலாளர் உத்பால் சிங் குமாரிடம் அளித்தனர். இந்நிலையில் சபாநாயகருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்த மாதம் மார்ச் 9ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக குறைபாடுடன் இருந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் திரும்ப பெற்று புதிய நோட்டீஸ் ஒன்றை மக்களவை செயலகத்தில் அளித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. இது நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை அளித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 14,400 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு அதிரடியாக 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் 20ஆம் ஆண்டு மாயூர நாட்டியாஞ்சலி தொடக்க விழா வெகு சிறப்பாக தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் மாயூரநாதர் கோவிலில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சப்த வரங்கள் அறக்கட்டளை சார்பில் 20ஆம் ஆண்டு மாயூர நாட்டியாஞ்சலி விழா தொடங்கியது. பிப்ரவரி 15ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் மலேசியா, இலங்கை, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த தொடக்க விழாவில் ஈஷா என்ற சீன பெண் நடத்தும் சங்கீதம் மற்றும் இந்தியா ஆர்ட்ஸ் குழுவினரின் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் பரதகுரு ஈஷா மற்றும் சீன மாணவிகள் 7 பேர் பங்கேற்று அசத்தலாக நடனம் ஆடினர். இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ லீலா சாம்சன் உள்ளிட்ட பரத கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இருமொழி கொள்கை விவகாரத்தில் தென்னிந்தியாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்று வைத்த தீ வட இந்தியாவிலும் பரவியுள்ளதாக திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி தெரிவித்துள்ளார். 1965ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பொள்ளாச்சியில் துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் தந்தை பெரியார் திராவிட கழகம், திமுக உள்ளிட்ட மொழிப்போர் ஈகையர் நினைவு கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பொள்ளாச்சியில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். இருமொழி கொள்கை விவகாரத்தில் தென்னிந்தியாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்ற வைத்த தீ வட இந்தியாவிலும் பரவியுள்ளதாக திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி தெரிவித்துள்ளார். இங்க இருக்கக்கூடிய சாமானிய படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய 35,000 கோடியை நீங்கள் 3 மொழி ஏற்றுக்கொண்டால், இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் ஒரு பாசிச உணர்வு இருக்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்தியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இந்தியில் எந்த அறிவியல் உணர்வும் இல்லை, இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லை, இந்தி படித்தால் உலகம் முழுக்க போக முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எங்கள் மீது இந்தியை திரிக்காதீர்கள், எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், எங்கள் நிதியை நாங்கள் வரியாய் கொடுத்த நிதியை கொடுங்கள் என்று நாங்கள் போராடி இருக்கோம். எங்கள் முதல்வர் போராட்டம் உறுதியாக வெல்லும். எங்கள் முதல்வர் போராட்டத்திற்கு வெற்றி வாய்ப்பு முகமாகத்தான் கேரளாவுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு பினராயி விஜயன் அவர்களும், கர்நாடகத்துடைய முதலமைச்சர்கள் சித்தாராமையா அவர்களும், ஏன் மராட்டியத்துடைய இயக்கங்கள் கூட இப்போது எங்கள் முதலமைச்சருடைய கருத்துக்கு வலுச்சேர்த்திருக்கிறது. வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக பீகார், யூபி இருக்கக்கூடிய போஜ், அங்கே இருக்கக்கூடிய மைதியை பேசுகிற மக்கள், கனோஜை பேசுகிற மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாம் இப்போது எங்கள் முதலமைச்சரை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் முதலமைச்சர் அவர்கள் பற்று வைத்த தீ வட இந்தியாவிற்கும் பரவி இருக்கிறது. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காததை கண்டித்து புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு முட்டையை வழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பட்ஜெட் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை என்பதை எடுத்து கூறும் வகையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலையில் தெருநாய்கள் கடித்து மூதாட்டி படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குரங்குகள், தெருமாடுகள் மற்றும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து பொது இடங்களில் நடமாடவே அச்சமடையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் செங்கம் அருகே அரட்டவாடி BL தண்டா பகுதியில் வசிக்கும் குப்பு என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்றபோது சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 தெருநாய்கள் திடீரென அவர் மீது பாய்ந்து காலில் கடித்து குதறின. இதேபோல் 2 தினங்களுக்கு முன்பு நகர வீதிகள் மாடு முட்டியதில் செல்வி என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே தெருக்களில் நடமாடும் குரங்குகள், தெரு மாடுகள் மற்றும் தெருநாய்களை அப்புறப்படுத்தல் மற்றும்
தடுப்பு நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள உணவகத்தில் சமையல் பாத்திரங்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அருகே கோட்டை செல்லும் சாலையில் மதன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையை திறக்கும் போது அங்கு வைத்திருந்த சமையல் பாத்திரங்கள் திருடப்பட்டதோடு கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை மர்ம நபர்கள் உடைத்துவிட்டு சென்றதை கண்டு மதன் அதிர்ச்சியடைந்துள்ளார். இது குறித்து கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அண்ணனின் இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர்குப்பம் பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் ராஜேஷ் மற்றும் கார்த்திக் இருவருக்கும் திருமணம் ஆன நிலையில் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திக் அவருடைய மனைவி சுனிதா என்பவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்தது. இதனால் கார்த்திக் மீது சுனிதா வாணியம்பாடி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துள்ளனர். அப்போது கார்த்திக் தன்னுடைய அண்ணனான ராஜேஷை தனக்கு துணையாக அழைத்த போது அவர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் ராஜேஷ் வீட்டிற்கு சென்று வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்ததில் வாகனம் எரிந்து சேதமடைந்தது. மேலும் இது குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து ராஜேஷ் கொடுத்த புகாரின் பேரில் கார்த்திக்கை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தின் 13வது நாடாளுமன்ற தேர்தலில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்ற 18 மாதங்களுக்கு பிறகு பொது தேர்தல் வியாழக்கிழமை நடத்தப்பட்டது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎன்பி மற்றும் அதன் முன்னாள் கூட்டாளியான ஜமாத் இஸ்லாமி இடையே நேரடி போட்டி நிலவியது. 300 தொகுதிகளை கொண்ட வங்கதேச நாடாளுமன்றத்தில் வேட்பாளர் ஒருவரின் மறைவு காரணமாக ஒரு தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மீதமுள்ள 299 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மாலை 4:30 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டது. தொடக்கம் முதலே பிஎன்சி கட்சி ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் மொத்தம் 212 தொகுதிகளில் தற்போது வரை வெற்றி பெற்றுள்ளது. எதிர்கட்சியான ஜமாத் இஸ்லாமி 70 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மான் போட்டியிட்ட டாக்கா மற்றும் போக்ரா ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மையும் பிஎன்பி பெற்றிருக்கும் நிலையில் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தேர்தலுக்கு ஒத்துழைப்பு அளித்த நாட்டு மக்களுக்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் நன்றி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மகளிர் கணக்கில் உரிமை தொகை 5000 வரவு. அடுத்த திமுக ஆட்சியில் 2000 ஆக உயர்த்தி வழங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒரே நாளில் 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்த பாடுபட போவதாக பேச்சு. உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை குறித்து எடப்பாடி பழனிசாமி விஜய் கருத்து. கடைசி நாளான இன்றும் மக்களவையில் கூச்சம் குழப்பம். எதிர்க்கட்சியின் கடும் அமளி காரணமாக ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.